தமிழனா வந்திருக்கேன். ஆனால் நான் என்னுடைய தமிழ் இசையை நான் கொண்டு வரல. உங்கள் ஆங்கில இசையை நான் என்னுடைய யுக்தியில் கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்குள்ள இல்லையே, இது சிம்பனி மாதிரி இல்லையேன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கும். அவங்களே வந்து பிரமிப்புக்கூடிய அளவுக்கு ஒரு பீத்தோவன், மொசார்ட். இளையராஜான்றாங்களே, அது என்ன சார் அந்த வண்டி எப்படி சார் ஓடிக்கிட்டே இருக்கு? அவர் எத்தனையோ ஹிட் படம் கொடுத்தாரு. இனிமேல் எதுக்கு ஹிட்டு கொடுக்கணும், உலகத்தில் ஹிட்டான ஒரு மியூசிக் நான் கொடுத்துறேன்ற மாதிரி அவர் ஒரு பயம் கலந்த அன்பு வந்துருச்சு. இப்போது அவர் கடைசியாக வந்து சொல்லிட்டு போனது, சீரியல் டு சினிமா அந்த தினாக்கு எப்படி அமைஞ்சுது? நான் சீரியலும் சினிமாவும் வந்து வேறுபாடாக நான் பார்த்ததில்ல. நான் சீரியலே வந்து கன்னின்மணி பண்ணும்போது யார் மாதிரி இருக்கக்கூடாது, தினான்ற ஒரு தனியாக இருக்கணும். நான் அதில் ரொம்ப பிரியப்படுவேன். அது வந்து இவர் டியூன் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, இவர் வந்து அப்படி காப்பி இருக்கிறதுல நான். இளையராஜா அப்படின்றதான் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய முதல் எக்ஸ்போஷர் டு இளையராஜா? ஒரு வீணை பிளேயராக நான் வந்து அவர்கிட்ட நான் வாசிக்க போயிருந்தேன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இசை உலகத்தில், அதாவது இந்திய இசை உலகம் இல்லை, உலகத்திலே நம்ம சொல்லலாம் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு. ஏன்னா நம்ம மாஸ்ட்ரோ லண்டனில் ஒரு மிகப்பெரிய சிம்பனியை முதல் தடவையாக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாரையும் அப்படி அசர வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு நான் பேசி நீங்கள் கேட்டாலும் புரிய போகிறதில்லை. இருந்தாலும் அந்த துறையிலே இருந்து பல படங்களுக்கு இசையமைத்து இளையராஜாவோட பயணப்பட்ட ஒருத்தர் பேசினா தான் அது சால சிறுத்ததாக இருக்குன்றதுனால அரங்கத்துக்கு நம்மளோட பேச வந்திருக்காரு பிரபல இசையமைப்பாளர் திரு தீனா அவர்கள். தீனா சார் வணக்கம். வணக்கம் பரத். அஃப்கோர்ஸ் தீனா சார்னாலே ஒரு எனர்ஜி, வைப்ரன்ஸு, துருதுவ அப்படின்னு நம்ம பார்த்து பழகினோம். இன்றைக்கி அந்த சிம்பனி அப்படின்றது 6 முறை உட்காந்து மெதுவாக நம்ம காதில் கேட்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இது இந்திய சினிமாவிற்கு, இந்திய இசை உலகுக்கே எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் தீனா? இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் பிறந்த மியூசிஷியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு யாரும் வந்து முன்னெடுத்து வைக்கலை. அதில் வந்து அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் பண்ணைபுரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வந்து இன்றைக்கி அங்கே போய் அந்த வாத்தியங்களோட இசைத்து அதை வந்து ஒரு இசை வடிவமாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. இது நம்ம அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இது வந்து அவர் வந்து சாதாரணமாக ஏதோ சட்டுன்னு போய் பண்ணிட்டாருன்றதெல்லாம் கிடையாது. அவர் இதுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார் என்பது தான் உண்மை. சின்ன தவம் மாதிரியே அவரோட இசை இருந்திருக்கு. ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு தமிழ் சினிமா அவர் வந்த காலகட்டங்களில் ஒரு கர்நாடக சங்கீதம் அப்படியே வந்து எல்லாத்துலேயும் இருந்த காலகட்டங்கள், ஒரு மெல்லிசை மெதுவாக எம்எஸ்சி அவர்கள் இருந்த காலகட்டம். ஆனால் ஒரு ஜனரஞ்சகமான ஷிஃப்ட் கொடுக்குறாரு, அதை வந்து பிரபலப்படுத்துகிறாரு கிராமிய இசைகளை. அந்த தமிழ் சினிமா ஆஃப்டர் இளையராஜா அரைவல் அந்த 70-80 காலகட்டங்களில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதெல்லாம் தான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கியிருக்கும்ல. இல்லை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து முதல் பாடலிருந்தே வந்து நிறைய புதிய யுக்திகளை அவர் கொண்டு வந்திருக்கார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதாவது வந்து ஒரு டேப்பு என்பதெல்லாம் வந்து ஒரு இறந்த பிறகு வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியம் அது. ஆனால் அது வந்து கல்யாணத்தில் வாசிக்கிற மச்சான பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தார் அவர். அதான் அவர் வந்து ஒரு புதுமையான அவர் மைண்டு எப்பவுமே வந்து அவ்வளோ புதுமைகளோடே அவர் வந்து பயணித்து வந்திருக்கார். ஆனால் நமக்கு தெரியவே இல்லை சிம்பனி வந்து இப்படி வந்து பண்ணுவார் என்பது ஒரு நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு இப்போ பண்ணிட்டார். அதாவது இது எப்படி நான் சொல்கிறதுனா, இப்போ அங்கே போய் நம்மளுடைய மியூசிக் அங்கே போய் சொல்கிறோன்னா நம்மளுடைய மியூசிஷியன்ஸை கொஞ்சம் பேர் வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க வச்சு கொலாபரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. இங்கே நோ கொலாபரேஷன். அந்த விஷயத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் வாத்தியத்தை வாசிங்க. நான் ஏதோ ஆங்கில இசை அந்த வடிவம் படித்தவர்கள், அந்த நோட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறவங்க, அதை படித்தவங்களோட இவருடைய இசையை கொண்டு போய் நீ இதைப்படி வாசி சொல்லி கமாண்ட் பண்ணி அந்த வடிவத்தை வந்து அவங்களுக்கே வந்து ஒரு புதுமையான வடிவத்தை, ஆஹா, ஏன்னா அவங்க எத்தனையோ சிம்பனி வாசிச்சிருப்பாங்க, அவங்க ஏற்றுப்பாங்களா, அந்த மியூசிஷியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, அவங்களுக்குள்ள இல்லையே, இது சிம்பனி மாதிரி இல்லையேன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கும். அது அவங்களே வந்து பிரமிப்புக்கூடிய அளவுக்கு ஒரு பீத்தோவன், மொசார்ட் அந்த ஈக்குவலாக இந்த இசை இருக்குன்றது அது. அதனால தான் வந்து அது ஸ்டேஜில் வந்துருச்சு, இல்லைனா அது ஸ்டேஜில் வந்திருக்காது. அந்த மாதிரி இந்த பீத்தோவன், மொசார்ட்டோடைய எல்லாம் வந்து அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம போய் உள்ளே என்ட்ரி ஆகி அவங்கள கமெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அது அங்கே போய்
நம்மளுடைய ஒரு தமிழனா வந்திருக்கேன். ஆனால் நான் என்னுடைய தமிழ் இசையை நான் கொண்டு வரல. உங்கள் ஆங்கில இசையை நான் என்னுடைய யுக்தியில் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை வாசிங்க, சிம்பனியாக வாசிங்க சொல்லி அவர் அதை பிரதிபலிச்சிருக்கார். ஒருத்தருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா 4 தலைமுறைகள் இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, புதுமைகளோடு தன்னை புகுத்திக் கொள்வது, இப்படி பலது இருக்குது. இவர் 4 ஜெனரேஷனா எங்கள் அப்பாவுக்கு அப்பா காலத்துல இளையராஜா இளையராஜான்றாங்களே, அது என்ன சார்? அந்த வண்டி எப்படி சார் ஓடிக்கிட்டே இருக்குது? சார் அது மிகப்பெரிய யுக்தி சார் அது. நீங்கள் அவர் எத்தனையோ ஹிட் படம் கொடுத்தாரு. இனிமே எதுக்கு ஹிட்டு குடுக்கணும்? உலகத்திலே ஹிட்டான ஒரு மியூசிக் நான் குடுத்துறேன்ற மாரி அவரு பண்ணிட்டார். ஹி பிளான்ட். அவர் வந்து அத அவ்வளோ தவமா இருந்து அத கொண்டு வந்திருக்காரு அத. இப்ப இத ஓவர்டேக் பண்றதுக்கு இந்திய கம்போசர் இல்ல. ஃபாரின் கம்போசரும் இன்னும் ஓடிட்டு இருக்கணும் அவருக்கு. இப்போ இங்க தமிழ் படத்துல ஒரு பாடல் ஹிட் பண்ணா, தமிழ் இசையமைப்பாளர்களும் இல்ல இந்தியால இருக்க இசையமைப்பாளரும் அவர முந்துவாங்க, பிந்துவாங்க. இந்த ஓட்டம் தான் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த ஓட்டத்துக்கு இந்தியால இருக்குங்கல்ல, இன்டர்நேஷனலா கொண்டு வந்துட்டாரு இப்போ. அவர் போட்டியே இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல. போட்டி அங்க போயிடுச்சு. இப்போ அத யார் பீட் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு இசை வடிவம் கொடுத்த ஒரு இசை அறிஞர் சொல்றான் அவர. அவர் யாருன்னா வந்து நம்ம இசைஞானி. அது நம்மளுடைய ஊர்ல இருக்கார் என்பது நமக்கு கிடைத்த பெருமை. அப்படியே நான் திருப்பி இந்த பக்கம் வரேன் சார். தீனா அப்படின்றவர் வந்து நாம ஃபஸ்ட்டு சீரியல்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணோம். ஆனால் அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது, பெரிய ஜேர்னி. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த 80கள் காலகட்டங்களில் வளர்ந்த பல பேருக்கு இளையராஜா அப்படின்றது தான் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய முதல் எக்ஸ்போஷர் டு இளையராஜா. எனக்கு சில விஷயங்கள் நினைவு இருக்கும். டெண்டுல்கரை பார்க்குறேன்னா முதல் தடவை நான் எப்போ பார்த்தா, ஐயோ அந்த கிரவுண்டில் அப்படி அடிச்சாருன்னு. தீனாக்கு முதன் முறையாக இளையராஜா அப்படின்றது எங்கே சார் தெரிஞ்சது? எப்படி எக்ஸ்போசர்? என்ன பாட்டு கொண்டு வந்துச்சு? நான் உதவியாளரா தான் நான் அவர முதல்ல சந்திச்சேன். அப்பயே ஒரு ஒரு வீணை பிளேயரா நான் வந்து அவர்கிட்ட நான் வாசிக்க போயிருந்தேன். ஆமா. அது எனக்கு அவர எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரமிப்புங்க. அவர எப்ப பார்த்தாலும் ஒரு பயம். பயத்த விட ஒரு பக்தி எனக்கு வரும். அது. அவர பார்க்க அவர் எளிமையா தான் இருக்காரு. ஆனா எனக்கு வந்து அவர் வந்து பெரிய கிரீடம்லாம் வச்சிருக்க மாரி எனக்கு விஷுவல் எனக்கு தெரியும். ஆனா அவர் சாதாரணமா தான் இருக்காரு. அதாவது நம்ம மனசு தானங்க காரணம். அவர என்ன நம்ம நினைக்கிறோம்? அவர எப்படி நம்ம பூஜிக்கிறோம்? அவர நம்ம மைண்ட்ல எப்படி செட் பண்ணியிருக்கோன்றத பார்க்கும்பொழுது, நான் வந்து அவர வந்து ஒரு பெரிய ஒரு கிங்கா நான் பார்த்துட்டுருக்கேன் அவர நானு. அப்படி ஒரு இசையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா நான் பார்த்துட்டுருக்கேன். அது இன்னை வரைக்கும் நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ வந்து ப ஒரு பயம் கலந்த அன்பு வந்துருச்சு இப்போ. அவர் கடைசியா வந்து சொல்லிட்டு போனது, "இது நான் பண்ண நினைக்காத. நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன அனுப்புறீங்கன்னாரு பாருங்க." அங்க தான் வந்து இசைஞானி. அது அதாவது நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சுட்டேன்னு சொல்லல. நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன சாதிக்க வச்சுட்டீங்க. நம்மளோட அப்படின்னு அவர் வந்து நானும் கெத்தா சொல்லுவேன். சிம்பனி வந்து எங்க அண்ணன் பண்ணிட்டான்னு சொல்லல. அந்த வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. தீனா சாருக்கு கற்றவை பெற்றவை இளையராஜா கிட்ட இருந்து. ஏன்னா நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வாசிச்சிருக்கீங்க, அவர்கிட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வெளியே வந்தாச்சு அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கிட்ட இருந்து கற்றவை பெற்றவைன்னு இருக்கும்ல. என்ன சார் நீங்க உள்ள வந்தீங்க? ரொம்ப நான் அவர்கிட்ட நிறைய அவருடைய ரெக்கார்டிங், அவருடைய சாங் எல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு நிறைய விஷயங்கள் கத்துருக்கேன். பட் நான் என்னோட கம்போசிஷன்ல அவரை டச் பண்ணவே மாட்டேன் நான். ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துடுறேன். அதுதான் வந்து தினா மியூசிக் தான் வேற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்ல நான் வந்து அவரை வந்து நான் திரும்பி அவரை நினைப்பேன். இந்த சாதனையை இந்த உலகத்தில் இனிமேல் யார் பண்ண போகிறாங்க? இந்த சாதனை எப்படி முறியடிப்ப போகிறாங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு தவிர, இது சாதாரணமாக இப்போ இது இருக்கு தமிழ் படத்துல தான் இருந்துருச்சு. இப்போ இன்டர்நேஷனல் போயிட்டாரு. இப்போ அந்த சிம்ஃபனி அதை பீட் பண்ண யார் வர போறாங்க? அதை பீட் பண்ண முடியவே முடியாது. அது இன்னொரு 50, 60 வருஷம் ஆகும். ஏன்னா அவர் வந்து பார்ட் நம்பர் 1 தான் கொடுத்துருக்காரு. 2, 3, 4 வால்யூம் நம்பர் 2, 3, 4 போகுது. இப்போ அவருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு உற்சாகம் கிடைச்சது. அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், இவங்க ஃபாரினர்ஸ் அனைவரும் வந்து அவருக்கு வந்து அவர் இசையை கேட்கணுன்ற மாதிரி இந்த வால்யூம் வந்துருச்சு. இது வந்து அப்படி வந்து மேசிவ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த வால்யூம் தான் அவர் ரெடி பண்ணுவார். இப்போ அவருடைய கற்பனைகள், அவருடைய எண்ணங்கள்லாம் வந்து தமிழர்கள் மட்டும் கேட்கணும், இந்தியர்கள் மட்டும் கேட்கணும் இல்லை, உலகமே என்னுடைய இசையை கேட்கணுன்ற அளவுக்கு அவர் விரிவடைந்து. நீங்கள் உங்கள் காலகட்டங்களெல்லாம் ஒரு வாலி,
நீங்கள் சொன்ன மாதிரி யுகபார் இப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே கீழே வந்து லிரிசிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு பாட்டு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. வராங்க, அந்த படம் ஹிட் ஆகலையா, அந்த படம் ஓடலையா, அடுத்த வேறு வேலைக்கு போயிடுறாங்க. இல்லை இன்னொன்று வேறு வேலைன்னு ஞாபகம் வருது, நடிக்கிறவங்களே பாட்டு எழுதுறாங்க. ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து இப்போது குறிப்பாக தனுஷை பற்றி நான் சொல்கிறேன். நான் என் பாடல் ஹிட் ஆகணும், அப்போ தான் நான் பண்ணுவேன் சொல்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணணும் சார். இளையராஜா பாடல்களுக்கே கூட வந்து ஒரு பிரச்சனை இருக்குது கேஸில் அப்படின்றாங்க. அந்த காப்பிரைட் எப்படி சார்?